குலதெய்வம் அதை பற்றி நம்ம சேனல்ல நிறைய பேர் பேசியிருக்கோம். சுபலங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் குலகுரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசி சொல்லுங்க சாமி, நம்ம உறவுகள் குலகுரு அப்படிங்கிறது எனக்கான கோத்திராதிபதினு சொல்லக்கூடிய என்னுடைய வம்சத்தின். இப்போ குலகுரு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருகள் நமக்கு நம்முடைய மனநிலையை அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. வம்சத்துக்கே அந்த ஜீன்னு சொல்றோம், நம்முடைய மரபு சார்ந்த இந்த மரபு சார்ந்த அந்த குலகுருவை நாம் வணங்கும் போது இதற்கு கூட ஆலயம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவிக்கோட்டை, ஆவின்னா நம்மளுடைய ஆன்மாக்கு ஒரு பேர். ஆவிக்கோட்டை ஜனனத்துக்கு காரணமா இருந்து நம்முடைய குலகுருவை நாம் வணங்க வேண்டிய இடம். அது ஒரு பிள்ளையார் கோயில். ஆவிக்கோட்டையில இருக்கிற அந்த பிள்ளையாரை நம்ம வணங்கும் போது இழந்த பதவி, இப்போ நம்ம பதவி இழந்துட்டோம், தொழிலை இழந்துட்டோம், நம்மளுடைய நிலைமை சரிஞ்சிருக்கு, நல்லதா வாழ்ந்தோம், என்னுடைய நிலைமை ரொம்ப சீர்குலைவா இருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர் அப்படின்னு ஊர் இருக்கு. அந்த கீழ்வேலூர்ல இருக்கிற தலம், அங்க குபேரனுக்குன்னு தனி சன்னதியே இருக்கு. அங்க வணங்கினோம்னா குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும். 24 கிளைகள்ல 24 ரிஷிகள் பத்தினியோட இருக்காங்க. அவங்கள வணங்கும் போது உனக்கு அந்த மரத்தை வணங்கும் போது நமக்கு அது பலனை தரும். குலகுரு வழிபாடுங்கிறது என்னில் இருக்கும் என் ஆற்றலை எனக்கு தெரியப்படும். 12 ராசி கட்டத்தையும் அடித்தளமாக வைத்து ஒரு குரு இருக்கான்னு சொல்லி 12 ராசிகளும் ஒரு தட்சிணாமூர்த்தியோட பீடத்துல அமர்ந்திருக்கார். அந்த 12 ராசிகளையும் தன் பீடத்தில் அமைத்து கொண்டு திருநள்ளாறு கிட்ட ஒரு புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அந்த பிரதிஷ்டாபந்தனமே எப்படி ஆயிருக்குன்னா, தட்சிணாமூர்த்தி குரு 12 ராசிகளை பீடமா கொண்டு அமர்ந்திருக்கார். அதனால அங்க போன குருவோட பாதிப்பு, குருவோட நன்மை இரண்டுமே நமக்கு நன்மையா இருக்கும். குருவோட பாதிப்பு மாறும், நன்மைகள் பெருகும். 12 ராசிக்காரங்களும் போலாம், நன்மையா இருக்கிறவங்க, ஃபேவரா இருக்கிறவங்களும் அங்க போய் இன்னும் அதிக நன்மை வேணும்னு கேட்கலாம். குரு இப்ப எனக்கு இந்த 2 வருஷம் ஃபேவரா இல்ல அப்படிங்கிறவங்க அங்க போய் வேண்டினாலும் குரு நமக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கார். நிச்சயமா ரொம்ப கிராமாந்திர கோயில்கள் தான் இதெல்லாம். அநேகமா நீங்க அங்க போய் விசாரிச்சுக்கணும். ஒரு கால பூஜையா இருக்கலாம், 2 கால பூஜையா இருக்கலாம். உடனே தொலைபேசியில என்ன கேள்வி வருதுன்னா, எப்ப இருப்பாரு, நம்பர் தெரியுமா, நீங்களே சொல்லி விடுவீங்களான்னு கேட்கறத விட்டுட்டு நாம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தானா புதூர் திருநள்ளாறு பக்கத்துல இருக்கு. நிச்சயமா சார். இந்த பழமையான கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை பூஜை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும்ல, அது ஏன் சாமி இன்னும் பழமையாவே இருக்கு? பல கோயில்கள் பராமரிக்கப்படுறதே இல்லை. 12 இல்ல 20 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம் கும்பாபிஷேகமே நடக்கல அப்படின்னு சொல்றோம். கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த கோவிலில் சேர்ந்து இருக்கும் கழிவுகள் நாம கொண்டு போய் கொட்டுறோம். வழக்கமா அந்த மனிதனுக்கே இதே வேலை, எங்க போனாலும் குப்பை போடுறதுதான் வேலை. அவனுடைய மன குப்பைகளை அந்த ஆலயங்கள்ல இறக்கி 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 நெகட்டிவிட்டி, அந்த ஆலயத்தில் நெகட்டிவிட்டி அதிகமாகும் போது அதை ஒரு 12 முறை நம்ம அதை சுத்தி செய்யறோம். அதை சம்பிரோக்ஷனம் சொல்றோம். சில நேரம் வெறும் நீர் குடம் போட்டு சம்பிரோக்ஷனம் புதுப்பித்தல், சில நேரங்கள்ல முழுசாவே கோயிலை எடுப்பிச்சு கட்டுவாங்க. அப்போ அந்த நெகட்டிவிட்டி நீக்கப்பட்டு அந்த ஆலயம் இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்குன்னு அர்த்தம். சில ஆலயங்கள் சித்தர்கள் இதுல இருந்து விலக்கல் கொடுத்துட்டாங்க. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் அந்த கும்பாபிஷேக கட்டுப்பாட்டுல வராது. அதெல்லாம் ஒளிஞ்சேதான் இருக்கும். அந்த ஒளிஞ்சிருக்கிற ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா பாயடைஞ்ச மாதிரி இருக்கும், இடிஞ்சு போன மாதிரி இருக்கும், ஆனா வீரியமா இருக்கும். அதனால நிறைய இப்போ ஒரு வியாதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால சர்ப்ப தோஷம் இருக்கும். இயற்கையாவே இருக்கும். அவங்களுக்கு ராகு கேது பாதகம் அதிகமா இருக்கும். ஜாதகத்துல அவங்களுக்கு நிறைய கெடுதல்கள் ராகுவால கேதுவால இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டத்துல எல்லாருக்கும் அமையணுங்கிறதுல அதிகமா அமையக்கூடியது. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரவூர்னு ஒரு கோயில். வேடிக்கை பாருங்க, அந்த தெய்வத்துக்கே Facebookல போட்ட பிறகுதான் அந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது. அது வரைக்கும் அதுவும் ஒரு கால கோயில். ஆனா இப்பவும் புதுப்பிக்கப்பட்டும் அதுக்கு பராமரிக்கிறதுக்கு உதவணும். நம்ம பழைய கோயில்களை போகும்போது நாம் அந்த கோயில்களுக்கு ஏதோ பராமரிப்பு பணிக்கு உதவணும். ஏதோ ஒரு கால பூஜையை ஏத்துக்கணும், ஒரு வருடத்துல ஒரு நாளாவது ஏத்துக்கணும், ஒரு வேலையாவது ஏத்துக்கணும். இதெல்லாம் எதிர்காலத்துல நம்ம கொண்டு வரணும். நம்ம இனிமே பழைய ஆலயங்கள் பார்த்தோம் சொல்றதோட இல்லாம அந்த ஆலயத்துக்கோட நிர்வாகத்திட்ட பேசி ஒரு சிறு தொகை, ஒரு 300 ரூபாய் தரங்க, ஒரு வேலை பூஜை பண்றதுக்கு, ஒரு நாள் விளக்கெரிக்க உதவுறேன், ஒரு நாளைக்கு அங்க ஒரு நிவேத்தியம் பண்ண ஏற்பாடு பண்றேன்னு நம்ம செய்யலாம். இதெல்லாம் செய்யறது நமக்கு பெரிய புண்ணியங்களை தரும். நிச்சயமா சார், நிச்சயமா. இந்த பழமையான கோயில் பத்தி நம்ம பேசிருக்கனாலும் சொல்றேன், அதுல ஒரு சக்தி வாய்ந்த கோயில், ஒரு பொருளாதாரத்துக்கோ இல்ல நோய் நொடி தீர்றதுக்கோ அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கா சார்? இப்போ இந்த நோய் நொடின்னு பேசும்போது இந்த பராபவ ஆண்டுல பாத்தீங்கன்னா நோய் நொடியும் வீரியம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த நோய் நொடிய வீரியத்தை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு மாதா மாதம் வரக்கூடிய சுழற்சிகள், நட்சத்திர சுழற்சியில
வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு அந்த அஸ்வினி பிறக்கும் ஒரு கடிகை ஒரு 12 நிமிடம், கடைசி 12 நிமிடம் ரேவதியில முதல் 12 நிமிடம், இதை நம்ம வந்து அமிர்த கடிகைங்கிறாங்க சித்தர்கள். அமிர்த கடிகை. ஆமா, அது ஒரு கடிகைன்னா நேரம். கடிகைன்னா ஒரு நாழிகை 24 நிமிஷம். ம். அமிர்த கடிகைன்னா அந்த நேரம் ஒரு அமிர்தம் போன்றது. அதுல வெறுமனே தண்ணியை வச்சு இறைவனை வணங்கிட்டு அஸ்வினி குமாரர்களை நினைச்சு நாம் அதை அறிந்தினா கூட அது மருத்துவ குணங்களை அதிகமா கொடுக்கும். அந்த நேரத்துல மருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம், அந்த நேரத்துல மருத்துவத்தை தொடங்கலாம். அது காலம் வந்து காலையில வரலாம், மதியானம் வரலாம், இரவு வரலாம். அதை நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்து தெரிஞ்சு அந்த நேரத்துல தொடங்கி நம்ம அந்த நோயை வெல்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த வருடம் பூராவே நம்ம கருட வழிபாடும் நமக்கு பயணம் வரும். எல்லாமே சிவாலயங்கள் சிவதெய்வங்களா சொல்லியிருக்கீங்க. வைஷ்ணவர்கள் சிலர் கேட்கலாம் இல்லையா, கருடன் வழிபாடும் இந்த வருடம் பயன்படும். கருட முத்திரை சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும் நீர் உணவு நமக்கு அதுவே மருந்தா மாறும். இந்த கருட காயத்ரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கருட காயத்ரியை தினமும் சொல்லலாம். சொல்லும் போது நமக்கு கருடனுடைய பாதுகாப்பு இருக்கும். கருடன் நம்மளோட இருப்பார், நமக்கான நோய் நொடி இல்லாம நம்மளை பார்த்துப்பார். இந்த தன்வந்திரி காயத்ரி சொல்றதுக்கு முன்னாடி கருட காயத்ரி சொல்லணும். அதெல்லாம் நம்ம பழக்கத்திலே கொண்டு வரலாம், பெருசா கஷ்டம் இல்லை. அது நம்ம சொல்லி பழகிட்டோம்னாலே அது நம்ம உடல் நலத்தை மனநலத்தை காப்பாற்றும். குலதெய்வம் அதை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க. ரிஷபகுழந்தைகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா குலகுரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசி சொல்லுங்க சாமி நம்ம உறவுகளுக்கு. குலகுரு அப்படிங்கிறது எனக்கான கோத்திராதிபதின்னு சொல்லக்கூடிய என்னுடைய வம்சத்தின். இப்போ குலகுரு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ குல தெய்வம்ங்கிறது என்னுடைய குலத்துக்கான தெய்வம். கோத்திராதிபதிங்கிறது என்னுடைய ரிஷி, நான் எந்த வம்சத்துல வந்தேன் அப்படிங்கிறது கணக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கௌசிக கோத்திரம், அகஸ்திய கோத்திரம், கவுண்டன்ய கோத்திரம், அந்த கோத்திரத்தோட பேர் சொல்லுவாங்க, பாரத்வாஜ கோத்திரம். அந்த கோத்திரம், அந்த கோத்திரத்துக்கான ரிஷிகள். இந்த குருகள் நமக்கு நம்முடைய மனநிலையை அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. வம்சத்துக்கே அந்த ஜீன்னு சொல்றோம், நம்முடைய மரபு சார்ந்தது. இந்த மரபு சார்ந்த அந்த குலகுருவை நாம் வணங்கும் போது நம்முடைய எண்ணங்கள் அதை அவங்க கட்டுப்படுத்தி அதை நமக்கு தெளிவு கொடுப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு பதட்டம் இருந்தா இருக்காது, தெளிவு இருக்கும், ஞானம் இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இயல்பாவே அம்மா பாடுற மாதிரியே பொண்ணு பாடுறாங்க, அவங்க பாட்டி குரல் வளம் அதுக்கு இருக்கு, அதே மாதிரி அவர் தாத்தா மாதிரியே வரைகிறாங்க, இப்போ இளையராஜா இருக்கு அவர் பிள்ளை அவர் மாதிரியே மியூசிக் போடுற. அப்போ அந்த மாதிரி ஒரு வம்சத்தின் தன்மை மாதிரி இந்த குருவின் தன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஒளிஞ்சிருக்கும். சில நேரம் அது வெளிப்படாது. இந்த வெளிப்படணும்னா அது குருவை நம்ம தெரிஞ்சு குருவையும் குருபத்தினியும் நினைச்சுக்கணும். அப்போ அதனால்தான் நம்ம ஏற்கனவே என்னன்னா நம்முடைய குலம் எது கோத்திரம் எதுன்னு அறிஞ்சுதான் கல்யாணம் கொடு பெண் கொடு எடுனாங்க. காரணம் என்னன்னா அந்த இவங்களுக்கு இவங்க மேட்ச் ஆவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுல உயர் அதிகம் கம்மி இல்லை, யார் யாரோட சேருவாங்கங்கிறதுக்காக அதை பார்த்தாங்க. இந்த கோத்திரம்ங்கிறது சகோதரமா இருந்ததுன்னா சேராது, வேறுபாடா இருந்தா சேரும். ஒரே நினைப்பு கொண்டவங்க சகோதரம். இதுவும் சொல்லுது விஞ்ஞானமும். ஒரே மாதிரியான உங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்கிறதுல பாதிப்பு இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில பாதிப்பு. இப்போ இதெல்லாம் அந்த காலத்திலேயே அது நிர்ணயிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த குலகுருவை குலகுருவின் அந்த குருபத்தினியை நாம் வணங்கணும். இதற்கு கூட ஆலயம் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஆவிக்கோட்டை, ஆவின்னா நம்மளுடைய ஆன்மாக்கு ஒரு பேர். ஆவிக்கோட்டை ஜனனத்துக்கு காரணமா இருந்து நம்முடைய குலகுருவை நாம் வணங்க வேண்டிய இடம் அது. அது ஒரு பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையாருக்கு போய் நம்ம அந்த ஆவிக்கோட்டையில இருக்கிற அந்த பிள்ளையாரை நம்ம வணங்கும் போது நம்முடைய அங்க ஒரு வம்சபாரி விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்தை வணங்கி அந்த விநாயகரை வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த குலகுருக்கள் அங்க அந்த 24 ரிஷி 24 ரிஷி பத்தினியோட இருக்காங்க. அதே மாதிரி அது இப்போ சமீபத்துல பாழ்பட்டு போச்சு, மரம் விழுந்து போச்சு, இப்போ மீண்டும் துளுத்து வருது. ஆனா இப்போ அதுக்கு வழி இல்லையேன்னு அகத்தியர் அந்த மரத்தை வளம் வர முடியல. வலங்கை மான் அப்படிங்கிற ஊர்ல ரயில்வே லைன், அந்த ரயில்வே யார்டுக்கு ஒட்டின குவார்டர்ஸ் ஒட்டின போற பாதையில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த விருட்சம் ஆலமரத்துல 24 கிளைகள்ல 24 ரிஷிகள் பத்தினியோட இருக்காங்க. அவங்கள வணங்கும் போது உனக்கு அந்த மரத்தை வணங்கும் போது நமக்கு அது பலனை தரும். அப்படின்னு குலகுரு வழிபாடுங்கிறது என்னில் இருக்கும் என் ஆற்றலை எனக்கு தெரியப்படுத்தும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஹிடன் ஜெம், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கே தெரியாம இருக்கும், எனக்கு அதனை பத்தின புரிதல் இல்லாம இருக்கும், அல்லது தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இதை உடைச்சு வெளியே கொண்டு வரும். எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் குலகுரு வழிபாடு ரொம்ப முக்கியம். நிச்சயமா சாமி. இந்த அஷ்ட ஐஸ்வர்யம் கேள்விப்பட்டிருக்கோம், அஷ்ட தரித்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது நீங்கணும்னா என்ன பண்ணணும் சார்? இந்த அஷ்ட தரித்திரம்ங்கிறது 8 வகையான துன்பங்கள். நாம் அது எல்லாமே நம்ம வீட்டை குப்பையா வச்சுக்கிறது, நம்ம மனதை குப்பையா வச்சுக்கிறது, புற சுத்தம் இல்லாம இருக்கிறது, அக சுத்தம் இல்லாம இருக்கிறது, எண்ணங்களில் துன்பம் பண்றது, நாம் செய்த செயல்களால் ஏற்படும் கர்மம். இந்த கர்மங்களின் விளைவுதான் தரித்திரம். தரித்திரம்னா விடாதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை.
தரித்திரம்ங்கிறது நம்ம பிடிச்சிக்கும். அதனாலதான் சில பேர் திட்டும்போது தரித்திரம் பிடிச்சவன் திட்டுறோம். ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. ஆனா இந்த தரித்திரங்களையும் விடுவிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. உதாரணமா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம மகாலிங்க சுவாமி இதுக்கு போனீங்கன்னா, திருவிடை மருதூர்ல போனா அந்த ஒரு வாசலால போய் ஒரு வாசலால வரும்போது நம்மிடம் இருக்கும் பீடை விலகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தரித்திரம் விலகிறதுக்கு சோழபுரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, குடந்தை, கும்பகோணம் அருகே. அங்க 8 படிக்கட்டுகள். அந்த 8 படிக்கட்டுகளை நாம் வணங்கி அதற்குன்னு ஒரு பதிகம் இருக்கு. அந்த அஷ்ட தரித்திரம் விலக பைரவருக்கான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை தினமும் சொல்லிட்டு 8 வாரம் சனிக்கிழமை, ஏற்கனவே பைரவருக்கு விளக்கு போடுன்னு சொன்னேன் இல்லையா, வெள்ளி எது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில, அப்போ வேண்டிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க கூப்பிட்டுருவார். நம்ம அங்க போனோம்னா, அல்லது 8 அஷ்டமிகளில் விரதம் இருந்து 8வது அஷ்டமி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியில அங்க விசேஷமா பூஜை நடக்கும். போய் அந்த பைரவரை அங்க வணங்கும் போது, சுவாமி பேர் பைரவர், பைரவேஸ்வரர், பைரவ ஈஸ்வரி, இன்னொரு பேரு விஸ்வபூரணி கைலாசநாதர். இப்படி ஒரு சிறப்பான அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் அந்த 8 படிக்கட்டுகளையும் மொழிகி விளக்கேற்றி என்னுடைய தரித்திரம் விலகணும்னு வேண்டிக்கிட்டோம்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். 8 வகையான செல்வங்கள் கிடைக்கும். 16 வகையான செல்வங்கள்ல 8 செல்வங்கள் நாம ஸ்தூலமா இந்த கண்ணால பார்க்கக்கூடியது, 8 கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் விஷயம். குழந்தை செல்வம், சந்தானம்ங்கிறது, பணம், வீட்டில் இருக்கக்கூடிய தனம், வீட்டில் இருக்கக்கூடிய தானியம், இப்படிலாம் கண்ணால பார்க்கக்கூடியது. இது 8 செல்வங்களை பார்க்கலாம், 8 செல்வங்களை உணரலாம். 16 செல்வங்கள்ங்கிறதுல அந்த 8 செல்வங்களை அடைய முடியும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது. நிச்சயமா நிச்சயமா இது மிகப்பெரிய வரமா இருக்கும் சாமி நம்ம உறவுகளுக்கு. ஆமா, இந்த இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த கோயில் ரொம்ப க்ஷீணமா இருக்கு, பராமரிப்பு கம்மியா இருக்கு. ஒரு கால பூஜை கோயில் இது. நம்மளாம் நிறைய போனோம்னா அந்த கோயில் இன்னும் கொஞ்சம் விரிவாகலாம். போயிட்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட வச்சுக்கலாம் நம்ம. நிச்சயமா சாமி. 8 பைரவர் சொன்னோம். 8 ஒரு பாட்டுல கூட 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கிறோன்றியா, 8 64 பைரவர்கள் இருக்காங்க. 8 64 ஆய கலைகள் 64ங்கிறோம். இந்த 64க்கு ஒரு சரஸ்வதி இருக்கா, அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம், மகா சரஸ்வதி. அது அங்கதான் இருக்காங்க. அந்த சரஸ்வதி அங்க 6 லிங்கங்களை திருக்கொடியிலூர்ங்கிற கோயில்ல மகா சரஸ்வதி இருக்கா. அந்த 64 சரஸ்வதிக்கும் ஏக சரஸ்வதியா அவங்க இருக்கா. 64 பைரவருக்கு ஒரு பைரவராய் அந்த ஆலயம் இல்ல, அது வேற. இது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஆலயம், கொங்கராயக்குறிச்சி. இந்த ஆலயத்தை பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. சில பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆலயம் ஆற்று மணலில் புதைந்து போயிருந்தது. ஆலயம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, அந்த ஊர்காரங்களே தெரியாது. குழந்தைங்க சில பேர் விளையாட போகும்போது ஒரு கற்றளி கோபுரம் தெரியுதுன்னு சொல்ல, ஒரு வெள்ளம் வடிஞ்ச பிறகு அந்த தாமிரபரணி கரையில இருந்தது அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை கையாலேயே அந்த மணலை பூரா அகற்றினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழத்தில் புகுந்த அந்த கோயிலை மணலை பூரா கையாலே அகற்றி அந்த கோயிலை வெளிப்படுத்தி அற்புதமா இருக்கார் கொங்கராயக்குறிச்சி. இதுல என்னன்னா, கொங்கணர் வழிபட்ட கோயில் இது. அதனால தங்கம் சேரணும்னா அங்க போகணும். சொர்ணம் கொடுக்கக்கூடிய ஈசன், சதுர ஆவடை கொண்டவர். அம்பிகை வீட்டுல தங்கமான உறவுகளை கொடுக்கக்கூடியவர். ஈசன் ஸ்தூலமான செல்வத்தை கொடுப்பாரு, அம்பிகை ஸ்தூலமான உறவுகளை கொடுப்பார். அதாவது நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம், நல்ல உறவுகள் மேம்படணும்னு அங்க போகணும். 64 பைரவம் ஒரே பைரவரா இருக்கார். அப்ப மண்ணை தோண்டி 2-3 வருஷம் ஆயிருக்குங்க. ஆமா, 2-3 வருஷம் தோண்டி அந்த கோயிலை வெளிப்படுத்தி, கொஞ்சம் சாலையை விட தாழ்ந்து இருக்கும் அந்த கோயில். ஆனா அற்புதமான கோயில், ரொம்ப பழமையான கோயில். அகத்தியர்லாம் அமர்ந்து பூஜை பண்ண கோயில். காலப்போக்கில் பூமியில புதைஞ்சு மீண்டும் வெளிப்பட்ட கோயில் அது. இன்னைக்கு சேனல் மூலியமா நிறைய பேருக்கு போகுது. நிச்சயமா அன்னைக்கு மணல்ல வெளிப்பட்டது, இன்னைக்கு மக்களுக்கு வெளிப்படுது. கொங்கராயக்குறிச்சி. அதனால அங்க 64 பைரவரும் ஏக பைரவரா இருக்கார். அப்ப அந்த 64 பைரவர்களை வணங்கின பலனை நாம் ஒரு பைரவரா அங்க எடுத்துக்கிறோம். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரா இருக்கார். நல்ல ஸ்தூலமான உயரம், நல்லா பார்க்கலாம். இதே மாதிரி முருகன் பக்தர்களுக்கெல்லாம் பைரவர் வாக்கு கொடுத்தாராம், நீ என்ன கேட்டாலும் உன்னுடைய பக்தர்களுக்கு நான் உதவுறேன். பைரவர் முருகருக்கு வாக்கு கொடுத்தாரு. முருகர் கேட்டாராம், என் பக்தர்களுக்கு துன்பம் வராம பாதுகாக்கணும், துணையா இருக்கணும் அப்படின்னு. அந்த பைரவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா பண்பொழி. இது குற்றாலம் போனீங்கன்னா, குற்றாலத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கு பண்பொழின்னு கிராமம், மலைக்கோயில். அந்த மலைக்கோயிலுக்கு மேல போனீங்கன்னா, அந்த மலை மேல இருக்கிற முருகனை ஒட்டி ஒரு சன்னதி பைரவருக்கு இருக்கும். நல்லா 5 அடி உயரத்துக்கு ஆஜானு பகவா இருப்பார் பைரவர். ரொம்ப அற்புதமான பைரவர், வடுக பைரவர். அந்த பைரவரை வணங்குறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். பைரவருக்கு இன்னொரு பேர் க்ஷேத்திர பாலகர். அதனால இந்த பைரவர் இருக்கிற இடத்துல எந்த கால துன்பங்களும் நம்மை அணுகாதுன்னு அர்த்தம்.
என் நேரம் சரியில்லை, என் காலம் சரியில்லைங்கிறவங்களாம் பைரவர் தான் பிடிக்கணும். அதனால அந்த பைரவரை வணங்கும் போது நமக்கு துன்பம் தொலையும். சாமி, இந்த குபேர சம்பத் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த சம்பத்து யாருக்கு கிடைச்சதுன்னு இது வரைக்கும் தெரியாது. நம்ம உறவுகளுக்கு இந்த குபேர சம்பத்து கிடைக்கணும் சாமி, அது எந்த கோயில போய் வழிபடணும்? குபேரர் பெருமாளுக்கே குபேரனுடைய அனுக்கிரகம் கிடைச்சதுன்றது பார்த்தீங்கன்னா, திருப்பதியில பெருமாள் திருமணத்துக்கு தயங்கினாரும். இப்போ எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்றோம், ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைமை அடைஞ்சாதான், அல்லது பெண்கள் என்ன சொல்கிறாங்க, நல்ல சம்பளம் வாங்கணும், வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் பெருமாளுக்கே இருந்துதான். பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கி தான் திருமணம் பண்ணினார். திருப்பதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வட்டியை தான் இன்னைக்கு நாம் கட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது. அந்த பெருமாள் குபேரனை சென்று அடைந்த தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்னிலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்துல பாத்தீங்கன்னா குபேரனிடம் பெருமாள் வைகுந்த நாராயண பெருமாள் கோவில்னு பேர். வைகுந்த நாராயண பெருமாள் கோவில். அந்த கோவிலில் பெருமாளுக்கு குபேரன் அனுகிரகம் கடன் கொடுக்கிறேன்னு ஒப்புக்கொண்ட தலம். இப்போ குபேரன் நம்ம இழந்த பதவி, இப்போ நம்ம பதவி இழந்துட்டோம், தொழிலை இழந்துட்டோம், நம்மளுடைய நிலைமை சரிஞ்சிருக்கு, நல்லதா வாழ்ந்தோம், இப்போ எங்களுடைய நிலைமை ரொம்ப சீர்குலைவா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ்வேலூர் அப்படின்னு ஊர் இருக்கு. அந்த கீழ்வேலூர்ல இருக்கிற தலம், அங்க குபேரனுக்குன்னு தனி சன்னதியே இருக்கு. அங்க வணங்கினோம்னா குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானே குபேர மூலையில மேல் விசலூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல குபேரனா இருக்கார். குபேர முருகன். நம்ம இப்பெல்லாம் ஏதாவது சாய்பாபாலாம் குபேர சாய்பாபா இருக்கிறோம். முருகரே குபேர அம்சமா இருக்கிற ஆயிரம் அந்த மேல் விசலூர். அங்க போய் நம்ம முருகனை வணங்கும் போது நமக்கு இழந்த செல்வங்கள் மீண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆலயம். இப்படி குபேரன் வழிபட்ட ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கிட்ட கல்கருடன் நாச்சியார் கோயில், அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போட்டீங்கன்னா துர்க்கை ஆட்சின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த துர்க்கை ஆட்சியில குபேரனுக்கு தனி சன்னதி உண்டு. இந்த அரிகேசநல்லூர், நீங்க டிவிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜோதிடம் சொல்றாரு, அவருடைய ஊர். அந்த ஊர்ல குபேரனுக்கு தனியா சன்னதி இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏற்படுத்தப்பட்ட குபேர ஆலயங்கள் இல்ல, குபேரனே பூஜித்து குபேரன் இறைவனிடம் செல்வத்தை பெற்ற ஆலயங்கள். அப்போ அந்த கோயில்கள் மேலும் அங்க வரக்கூடிய அடியார்களுக்கும் அந்த குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய ஆலயங்கள், அந்த சுக்கிர பலம் உள்ள தலங்கள், நமக்கு செல்வம் சேரக்கூடிய தலங்கள். அதே மாதிரி வேலூர் பக்கத்துல நம்ம போக சித்தர் இது வேலூர்னா இந்த வேலூர் வேற. இந்த வேலூர் திருச்சி முசிறி அருகே வெள்ளூர். ஆங்கிலத்துல அதே VELLOREன்னு எழுதியிருப்பான். ஆனா வெள்ளூர். இந்த வெள்ளூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருக்காமேஸ்வரர் கோவில்னு ஒரு கோயில் இருக்கு. அதுல போகர் இன்னைக்கு போகர் ஜெயந்தி பதிவாகிற நாள். இந்த போகர் தன்னால் ஒரு யந்திரம் பிரதிஷ்டை செய்து அங்க குபேர சக்கரத்தை வைத்திருக்கார். ஐஸ்வர்ய மகாலட்சுமி அங்க அம்பாள் பேர். அந்த ஆலயத்தில் போய் நம்ம வழிபடும் போது குபேர சம்பத்து கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம விருதாசலம் அருகே ஒரு ஆலயம் இருக்கு. இந்த விருதாசலம் ஆலயம் அருகே இருக்கிற ஆலயத்துல பாத்தீங்கன்னா, குபேரனுக்காக மகாலட்சுமி குதிரை மேல வந்த தலம். இந்த குதிரை வாகனத்தோட இருக்கா மகாலட்சுமி. அந்த ஆலயம் போனீங்கன்னா அங்க நமக்கு இந்த இழந்த செல்வங்களை நாம் எடுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு தலங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய இருந்தாலும் இதெல்லாம் பழமையான தலங்கள். இந்த பழமையான தலங்கள்ல போய் நாம உரிய முறையில இந்த இறைவன்ட்டு என் கர்மால நான் படுற துன்பம் போகணும், செல்வம் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கணும். பொதுவா என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துவாதசி ரொம்ப நல்ல நாள். துவாதசி அப்படி கூடிய திதி நாட்கள்ல வீட்டுல மகாலட்சுமி பூஜை இழந்த செல்வங்களை மீட்டெடுக்க உதவும். ஒரு சின்ன நெல்லி பலகையில ஒரு சொர்ண நாணயத்தை வைத்து முறையா பூஜை பண்ணோம்னா கிடைக்கும். நெல்லி பலகை கிடைக்காதவங்க ஒரு வெள்ளி தட்டு அல்லது செப்பு தட்டுல செப்பு நாணயத்தை வைத்து குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை அணிந்து வரும்போது இழந்த செல்வங்களை நாம் மீட்டுக்கலாம். துவாதசி திதி அன்னைக்கு. துவாதசி நமக்கு கோயிலுக்கு போற கூட அந்த திதி அன்னைக்கு போனா நல்லது. பண்ணலாம். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது துவாதசி விசேஷம், அனுஷம் விசேஷம். இந்த மாதிரி நாட்கள், வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நாட்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாட்கள். அந்த நாட்கள்ல போய் மகாலட்சுமி நம்ம இல்லத்துக்கு வா, உள்ளத்துக்கு வான்னு கூப்பிட்டோம்னா அனுகிரகம் அதிகமா இருக்கும். நீங்க இந்த ஜெர்மன்ல இருந்து ஒருத்தவங்க பார்த்தாங்க. ஜெர்மன்ல இருந்து ஒரு இலங்கையிலேருந்து சென்று ஜெர்மனியில தங்கியிருந்த பெண் அவளுடைய